ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் வந்து கோழிக்கு நிழல் வேணுங்கிறதுக்காக செடி வாங்கி வைக்கலான்னு இருந்தோம். இப்போது செடி வாங்கி வச்சாச்சு. நம்ம என்னென்ன செடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் கோழிக்கு தீன் வைக்கிறது, என்னென்ன தீன் வைக்கணும், எப்படி தீன் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். புது வரவு ஒன்று வந்திருக்கு, அதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த செடியெல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் எடுத்ததுமே ரோஸ் செடி வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு 4 வகையான ரோஸ் செடி 4 கலரில், அப்புறம் வந்து காக்கடா பூச்செடி ஒன்று, 2 சப்போட்டா செடி வாங்கியிருக்கோம். இனி இதெல்லாம் வந்து அங்கங்கே வச்சோம் அப்படின்னா வளர்ந்து வரும்போது நல்லா கோழிக்கு நிழல் வந்துடும். எல்லோ கலர் ஒன்று, இது பார்த்தா ஒயிட் கலர் ரோஸ் செடி, பக்கத்தில் இது வந்து காக்கடா பூச்செடி, அதுக்கு பக்கத்தில் இந்த 2 வந்து சப்போட்டா செடி 2, அப்புறம் ரெட் கலர் ஒன்று, டபுள் கலர் ரோஸு ஒன்று வாங்கியிருக்கோம். செடியெல்லாம் வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு. இது வந்து ரெட் கலர் செடி ரோஸ் செடி வாங்கி வச்சுட்ருக்குறோம். ரோஸ் செடிக்கெல்லாம் வந்து பார்த்தா ஒரு அளவுக்கு குழி தோண்டி வச்சா போதும். சப்போட்டா செடிக்கு வந்து கொஞ்சம் ஆழமாக குழி தோண்டி வைக்கணும். அப்போ தான் வளர்ந்து வரும்போது மரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உள்ள நிற்கும். இல்லைன்னா வேரெல்லாம் வந்து வெளியில் வரும். மரம் வந்து மேலே அப்படி நின்றுச்சுன்னா சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா ஆழமாக குழி தோண்டி வைக்கணும். இது வந்து எல்லோ கலர் ரோஸ் செடி. அடுத்தது டபுள் கலர் ரோஸ் செடி. இது வந்து வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தென்னம்பிள்ளை வந்து ஒரு 10-15 இதுக்குள்ளேயே வச்சுருக்கோம். இன்னொரு சைடு கேப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதிலெல்லாம் வந்து செடி வச்சிட்ருக்கோம். தென்னம்பிள்ளை வளர்ந்தாலும் வந்து நம்மளுக்கு நிழல் தான். அது கூடயே வந்து 2-3 செடி எச்சா வச்சோம் அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் வந்து நிழலாக இருக்கும். கோழியெல்லாம் வந்து நல்லா அணைஞ்சிக்கும். இப்போ வந்து ஷெட்டெல்லாம் எதுவும் நாங்கள் போடலை, ஏன்னா வெளியிலே தான் வந்து அணைஞ்சிட்ருக்கு மரத்தில். இனிமேல் ஷெட்டு போடணும், அந்த வேலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. செடியெல்லாம் வச்ச கையோடையே வந்து தண்ணி ஊற்றி விட்டுடலான்னு சொல்லி எல்லாம் பாத்தி மாதிரி கட்டி தண்ணி ஊற்றிட்டுருக்குறோம். இப்போ கோழியெல்லாம் பறைக்காமல் இருக்கிறதுக்கு வந்து சுற்றி இரும்பு வலை ஒன்று இருக்குது. அதை வந்து செடி கலவாக கட் பண்ணி ரவுண்டாக வச்சிட்டோம் அப்படின்னா கோழியெல்லாம் வந்து எதுவும் பறைக்காது. பெருசாகிற வரைக்கும் கோழி பறைக்காமல் இருந்தால் போதும். அப்புறம் செடியெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கோழி பறித்தாலும் வந்து நமக்கு பெருசாக செடியெல்லாம் பட்டு போகாது. மண்ணெல்லாம் நல்லா அணைச்சி விட்டுருப்போம். வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கோழிக்கு வந்து தீன் எப்படின்னா அரிசியும் தவிடும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இது வந்து காலையில் ஒரு 7 மணிக்காட்ட எடுத்த வீடியோ தான். அரிசி தவிடு 2 சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு காலையில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கும். அப்புறம் சோளம், கம்பு, அரிசி அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடலாம். அது போக கோழி வந்து வெளியிலையும் போய் நம்ம தீன் எடுத்துக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வெளியில் வந்து கோழியெல்லாம் போய் தீன் எடுத்துக்கிறதுனால தீன் வந்து பத்தாத குறையெல்லாம் இல்லை, இதுவே வந்து போதுமானதாக தான் இருக்குது. இப்போ நம்ம காலையிலேயே வந்து ஒரு 6-7 மணிக்காட்ட தீனெலாம் வச்சு தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குடிச்சிட்டு அதாவது காட்டுக்குள்ளே போயிடும், நிழல் இருக்கிற பக்கம் போயிடும். அப்படியே வந்து மேவும் எடுத்துக்கும். அப்பப்போ சாப்பாடு டைம் வரும்போது மட்டும் வந்து எல்லாம் வாசலில் குட்டா நின்றுக்குங்க, தீன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி. வாசலுக்கு வந்துச்சுனாவே அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் தீன் தான் வருதுன்னு சொல்லி நாங்கள் அப்பப்போ அந்த டைமுக்கு தீன் போட்டுருவோம் வாசலுக்கு வந்துச்சுன்னா. எங்கள் வீட்டில் வந்து புது வரவு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 6-7 கோழி மாதிரி அடை வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. இதுக்கு வந்து 15 முட்டை வச்சுருந்தோம், 11 குஞ்சு வந்து பொரிச்சிருக்கு. இன்னுமே வந்து ஒரு 4 கோழி மாதிரி முட்டை வச்சிட்ருக்கு. இறக்கி விட்டாச்சு கீழே.
இறக்கி விட்டதுமே வந்து தீன் வச்சுருக்கோம். தீன் சாப்பிட்ருக்கு. கோழி குஞ்சுகளும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா தீன் எடுக்க ஆரம்பிக்குது. இது வந்து பொரிச்ச ஒரு நாள் தான் இருக்கும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா தீன் எடுத்துகிட்டு. வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குற நண்பர்களுக்கு நன்றி. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.